நம்ம இன்னைக்கு ரவா வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா ஸ்வீட் பைட்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது சட்டுன்னு நிமிடங்களில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி மழை காலங்கள்லாம் சுட சுட சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத ரவை. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் பால்லாம் நல்லா உறிஞ்சிட்டு உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் பொடி பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 2-3 ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நுணுக்கிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த தோலை சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு டைரெக்டாக இது போல் எண்ணெயில் விடணும். இப்போது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாவாக உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் இதில் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ரவா பைட்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வெளியில் வச்சிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதை நீங்கள் 5 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா ஸ்வீட் பைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.